இந்த மாதிரி எங்களுக்கு நடிக்க தெரியும். உங்களுக்கு தான் நடிக்க தெரியல, எங்களுக்கு நடிக்க தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா கரூர் யாருடைய கோட்டை? நம்ம கோட்டை. நம்ம கோட்டைக்குள்ளே வந்துட்டு அவன் வெளியே போயிடுவானா? திருச்சி மாவட்டம் அங்கே இங்கே போய் பண்ணட்டும், பிரச்சாரம் பண்ணட்டும், அது வேற விஷயம். ஆனால் கரூர் நம்ம கோட்டைக்குள்ளே வந்துட்டு அவனுடைய சாப்டர் இதோட க்ளோஸ். இதுக்கப்புறம் பிரச்சாரமே பண்ண முடியாது, வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிங் மேக்கர் மாதிரி வேலை செஞ்சிட்டீங்க. ஆனால் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து மக்களை கொன்று இப்படி தான் உங்களுக்கு வந்து செய்யணுன்றது எல்லாம் ஒன்றையும். நீங்கள் ஓட்டுக்காக மக்களையும் கொன்று மிதித்து போட்டு அதில் ஒரு லாபம் தேடுவீங்கன்றது தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தில் இருந்தால் விஜய் வந்து எலெக்ஷனில் நிற்கிறானா, அந்த நீங்களும் நில்லுங்க. 2026 நின்று தேர்தல் நின்று ஜெயிச்சு காட்டுங்க. அதுதாங்க ஒரு அழகு. அதை விட்டுட்டு இப்படி கீழ்த்தரமாக சில்லி வேலைலாம் பண்ணி இதுக்கு தான் என்னத்தை சொல்கிறது. அதான் பார்த்தீங்க மக்களே, விஜய் அவர்கள் நல்லவரா கெட்டவரா அது அப்புறப்பட்ட பேசிக்கலாம். அதாவது விஜய் பேசுறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கரண்ட்டை கட் பண்ணாங்க. அந்த ஜென்ரேட்டருக்குள்ளே ஒரு கும்பல் போயிட்டு கரண்ட்டை கட் பண்ணாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் விஜய் மேலே தொடர்ச்சியாக செருப்பு வீசினாங்க. செருப்பு வீசிட்டே இருந்தாங்க. செருப்பு யார் வீசுவா? தொண்டன் வீச மாட்டான், குண்டர்கள் தான் வீசுவாங்க. அப்போ குண்டர்கள் கைவர்கள் உள்ளே பூந்து மக்களை ஒரு சைடு அடிக்கிறாங்க. போலீஸ்காரங்க ஒரு சைடு தடியடி நடத்துறாங்க. போலீஸ்காரங்க எதுக்கு தடியடி நடத்தணும்? எதுக்காக தடியடி நடத்தணும்? போலீஸ்காரங்க வந்து மக்களை பாதுகாக்க தான் போலீஸு. தடியடி நடத்துறது போலீஸ் கிடையாது. தடியடி நடத்துனீங்கன்னா என்ன ஆகும்? மக்கள் அங்கேயும் இங்கேயும் செதறி விடுவாங்க. அப்போ இன்னும் பயம் வரும். இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறீங்க? முதல்ல அந்த குறுகிய ரோட்டில் வந்து தேவையில்லாமல் அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கறது, உள்ள திமுக காரங்களை உள்ளே இறக்கி விடுறது, செருப்பு வீசுறது, கரண்ட்டை கட் பண்ணுறது, தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் விடுறது. என்னையா இதெல்லாம்? என்ன இதெல்லாம் அரசியல்? உங்களுக்கு என்ன அரசியல்? இதான் நாகரிக அரசியல்? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? தான் நல்லா பார்த்துங்க மக்களே. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், தெரியாததெல்லாம் இல்லை. எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 2026 மக்கள் வந்து வச்சு செய்வாங்க. இதுக்கப்புறம் திராவிட மாடல்ன்றது ஒன்று இருக்காது பாருங்க. கொஞ்சம் நெஞ்சம் அநியாயம் பண்ணுறங்க, அவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க. மனசாட்சி இல்லாமல் கை குழந்தையெல்லாம் கொன்று குவிச்சு. நன்றி, வணக்கம்.